நான் கேட்கிறேன், நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர தீகா காலிகள் எப்படி அடிப்பீங்க? என்ன வன்முறையில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? மாநில காவல்துறையும் மாநில அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க? சீமானுக்கு அவரோட பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லதான். ஆனா அதுக்காக நீங்க அவர் ஒரு கருத்தை சொன்னாருங்கிறதக்கா அந்த கட்சியினரை கள்ள கொண்டு அடிப்பீங்களா? காரை தாக்குவீங்களா? என்ன காலித்தனம்? யோசிச்சு பார்க்கணும். நீங்க உங்க முதல் தீர்மானம் என்ன? தேச துரோகிகள். நீங்க கவர்னரை பத்தி இழிவா பேசி டவுசரை கிழிப்பேன்னு சொன்னா அந்த காலி பயலை திமுக இருந்து நீக்குங்க. முதலமைச்சர் நியாயமானவர், நல்லவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். முதலாவதுங்க, ஒரு ஆளுநரை பத்தி பேசலாமா? he is part of legislature. read 168 article 168 of the constitution. he is part of legislature. அது மாத்திரம் இல்ல, லெஜிஸ்லேச்சர்னா என்ன முதல்ல வருது? கவர்னர், அதுக்கப்புறம் தி ஹவுஸ். அப்படி இருக்கத்த கவர்னரை ஒரு காலி பய திமுக காரன் டவுசர் கிழிப்பானா? சரி, அவர் தினக்கூலியா சொல்றது யாரு? இந்த ரோட் சைடு பாரதி. பட்டியல் சமுதாய மக்கள் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைன்னு பேசின நபர். இதுக்கே ஒரு சுவமூட்ட கேஸ் போடலாம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அருவருக்கத்தக்க மோசமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. நான் சொல்றேன், தயவு பண்ணி திமுக காரங்க யாரும் பேசாதீங்க. ஏன்னா எங்க ஊரு கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை தினம் ஒரு பக்கம் ராஜா சோசியல் மீடியால போட்டேன்னா சந்தி சிரிக்கும் உங்க குடும்பம். அதனால ஜாஸ்தி பேசாதீங்க. மோசமான கலாச்சாரம், ஒழுக்க கேடர்கள் திராவிட இயக்கத்தினர். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குங்கிட்ட. அதுவும் நீங்க, நான் வனவாசத்தை பத்தி இன்னும் தொடரல. தமிழர் தலைவர் ஈவரா புத்தகத்தோட நிறுத்தின்னு இருக்கேன். those people should thank ராஜா. அவ்வளவு கேவலமானங்க, ஒழுக்க கேடர்களுங்க. எல்லாரையும் பெண்களை கேவலமா நினைச்சு நடந்துட்டவங்க, வாழ்ந்தவங்க, அவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள். கருத்துக்களை குறித்து விமர்சனம் பண்றவர் சத்யராஜா பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு கேளுங்க. சத்யராஜா என்னைக்குமே சொல்லணும். நான் சொல்றேன் கோயிலுக்கு போகணும்னு. என் வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. நான் ஒளிஞ்சுண்டு கோயிலுக்கு போறது இல்லை. நீ தீக்கா பேசுவ, பெரியார் படத்துல பெரியாரா நடிப்ப. ஆனா மகனுக்கு கல்யாணம் சனாதன முறைப்படி. வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் நான். சத்யராஜ், டோன்ட் டாக், டோன்ட் ஓபன் யுவர் மவுத் பிகாஸ் யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட். சத்யராஜ மாதிரியா ஒரு அநாகரிகமான நபர், மோசடி பேர் வழி யாராவது உண்டா? சொல்லு செயலும் ஒன்னா இருக்கணுங்க. அதை நம்புறவன் ராஜா. அதனால நான் இதை கேட்கிறேன், உங்க பையனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது? கமான், நேர்மை இல்லாதவர். அதனால நீங்க அவர் சொல்றதை என்கிட்ட கேட்கலாமா? நேர்மையானவர், நல்லவர், ஒழுக்கமானவர், அப்படி இருக்கிறவங்க சொன்னா அதை பத்தி என்கிட்ட கேட்கலாம். அதனால இந்த மாதிரியான பயலுக்கு அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். போதுமா? காமத்தை அடக்க முடியலைன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், நாளைக்கு கோர்ட்டிலேயே சீமான் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன வேணாலும் உதவி செய்வோம். நான் தெளிவா சொல்றேன், நான் தமிழ் தேசியத்தை ஏற்காதவன். அதுல சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா ஈவேரா என்கின்ற ஒரு போலியான பிம்பம், வாழ்நாள்ல ஒழுக்கமாவே வாழாத, தேசபக்தியே இல்லாத வெள்ளக்காரன், கைக்கூலி, தேச துரோகி. அந்த தேச துரோகிக்கு ஆதரவா பேசலாமா யாராவது? தட் ஐ அப்போஸ். அதனாலதான் உண்மையை பேசி இருக்கின்ற நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. ஏன்னா இதுல பயோனியர், நான் டேட்டே சொல்லிட்டேன்.